everyone, welcome to my channel. This is Shaheen from Architect Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு ஹென்னா ப்ராடக்ட்ஸ் பத்தி தான். இவங்க வந்து பிரைடல் சர்வீசஸும் செய்கிறாங்க, வீட்டுக்கு வந்தே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் நாகர்கோயிலாக இருந்தால் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க வந்துட்டு 100% நேச்சுரல் மெஹந்தி கோன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஹேர் பேக், ஹென்னா ஹேர் பேக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே எனக்கு நெயில் கோன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் பாம் அண்ட் ஃபேஸ் பேக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நெயில் கோன் வந்து போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நான் ஓவர் நைட் 8 hours வச்சுருந்தேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 12 hours கூட வைக்கலாம், இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மார்னிங் பீல் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா டார்க்காக வந்துருந்துச்சு. இது வந்துட்டு ஃப்ரெஷ் 8 hours ஸ்டெயின் தான். 24 hours ஸ்டெயின் இன்னும் டார்க்காக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கன் பேக்லேருந்து எனக்கு கேக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் என்ன மாதிரி ஹோம் பேக்கிங் தான் செய்கிறாங்க. இவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் செய்கிறாங்க. ஃபாண்டன்ட் இருக்கட்டும், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கட்டும் அண்ட் பட்டர் க்ரீம், எல்லா வெரைட்டிஸான கேக்ஸும் இவங்க செய்கிறாங்க. இவங்க வெட்டிங் அண்ட் பர்த்டே பார்ட்டிஸும் ஆர்கனைஸும் பண்ணுவாங்க. லைக் ப்ரௌனிஸாக இருக்கட்டும், கப்கேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. லைக் செட் ஆஃப் கப்கேக்ஸ், ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸிகிள்ஸ், பாப்சிகிள்ஸ், 2 tier or 3 tier கேக் எல்லாமே இவங்க செய்கிறாங்க. கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அபாயா நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து மாடர்ஸ் ஃபாரெவர்ங்கிற அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி நிறைய அபாயாஸ் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரமோஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியாக எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 cup கர்ட் எடுத்துக்கோங்க. 1/2 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon Coriander Powder, 1/2 teaspoon Kashmiri Chilli Powder and 1/4 teaspoon Turmeric Powder ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே 3 tablespoon ஆயில், 1 teaspoon ஜீரா அண்ட் 1 whole க்ரீன் சில்லியை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆக விடுங்க. 2 minutesக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். 3 minutes குக் ஆன அப்புறம் நம்ம ஒரு 1/4 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் நிறைய டொமேட்டோ பேஸ்ட் இருந்துச்சு, ஸோ அதை டிசால்வ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ண அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 3 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கர்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபி வந்துட்டு ஸ்லோ குக்கிங் மெத்தடில் தான் நம்ம குக் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் நல்லா இதில் இறங்கும். இதை ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutesக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இந்த 5 minutes கேப்பில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். 5 minutesக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு 5 minutesக்கு குக் பண்ண போகிறோம். இந்த 5 minutes கேப்பில் உங்களுக்கு தேவையான முட்டை நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. 5 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். நான் 7 eggs பாயில் பண்ணி வச்சுருந்தேன். 1/4 teaspoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/4 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க கிரேவியை எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவியில் கசூரி மேத்தி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கடாயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் போர் பண்ணி நம்ம எக் ஃப்ரை பண்ண போகிறோம்.
1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போர் பண்ணியிருக்கேன். அது கூடவே பாயில்டு எக்ஸ் இருக்குல்ல, நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து போட்டு நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்போ பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். முட்டை உடையவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக ஃப்ரை பண்ணிங்கன்னா அது உடையாது. 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு அகைன் ரீஹீட் பண்ணிக்கிறேன். ரீஹீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 5 மினிட்ஸ் கேப் விட்டதே இந்த எக் வந்துட்டு ஆறணுங்கிறதுக்காண்டி தான். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. சும்மா சின்ன சின்ன கட்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த எக் வந்துட்டு நம்ம கிரேவியில் போடுறப்போ 2ஆக உடஞ்சிரும். கட் பண்ணி வச்சுருக்க எக் வந்துட்டு மெதுவாக ஒன்றா கிரேவிக்குள்ளே போட்டுடலாம். ரொம்ப ஹைட்லேருந்து போடாதீங்க. ஸ்பூனை வந்துட்டு நல்லா கிரேவி கிட்ட கொண்டு போய் போடுங்க. இல்லாட்டி மேலேருந்து போட்டால் கூட எக் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண கடாயில் வந்துட்டு ஆயில் இருந்துச்சுன்னா அந்த ஆயிலையும் போர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் போர் பண்ணுறப்போ மெதுவாக போர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி அவ்வளோதான். நீங்கள் சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கூட நீங்கள் மெதுவாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எக்கை எடுத்து பவுலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கிரேவி அதுக்கு மேலே போர் பண்ணுவேன். ஒன்றா அப்படியே நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அகெயின் எக் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக நான் சப்பாத்தி இல்லைனா ரைஸ் கூட சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி நான் இடியாப்பம் கூட ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.